பாஜக பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று பாஜக தலைவர் செல்வகணபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி கூறுகையில், புதுவை மக்களால் ஒதுக்கப்பட்டு ஏற்கப்படாத நபரான முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சியில் அவர் என்னவாக இருக்கிறார் என்று முதலில் அவர் விளக்க வேண்டும் என்றார். சோனியா காந்தி, ராகுல் 400 பாராளுமன்ற தொகுதியில் வென்று மீண்டும் மோடி பிரதமராக வருவார் என்று கூறிய செல்வகணபதி எம்பி, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பாஜகவை பற்றி தவறான தகவல் ஒன்றை கூறியுள்ளார். அவர் பாஜகவை சேர்ந்தவரும் அல்ல, உறுப்பினரும் அல்ல. எனவே அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அவர் விளக்கமளித்தார். பாஜகவை சேர்ந்தவர் தான் வேட்பாளராக நிற்பார்கள். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவை சேர்ந்தவர் இல்லை. அவரை நம்பியும் இந்த ஆட்சி இல்லை. அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தது அவரது தவறு என்று சுட்டிக்காட்டிய பாஜக தலைவர் செல்வகணபதி, பாஜகவை சேர்ந்த 4 பேரை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக அனுப்பியுள்ளோம். அதில் ஒருவரை தலைமை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். பாஜகவை பற்றி அவதூறாக பேசியதால் பாஜக சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் வரும் காலங்களில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் புதிய ஷோரூமை புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது. இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி மாடல்கள், டிசைன்கள், தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த புதிய ஷோரூமை புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் யாசர், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் அமீர் பாபு, மலபார் கோல்ட் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது, மலபார் கோல்ட் தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சபீர் அலி, மலபார் கோல்ட் தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் அமல்நாத், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் புதுச்சேரி கிளை தலைவர் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் உடனிருந்தனர். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது 13 நாடுகளில் 340க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகில் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தர்மபுரி, வேலூர், திருச்சி, கும்பகோணம், திருப்பூர், காரைக்குடி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மார்த்தாண்டம், புதுச்சேரி ஆகிய நகரங்களில் 26 கிளைகளை கொண்டுள்ளது. நாட்டில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் வர்த்தக குழுமங்களில் ஒன்றான மலபார் குழும நிறுவனங்களின் முன்னணி பிரிவுதான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனமாகும். இந்தியா, சிங்கப்பூர், வளைகுடா நாடுகளில் சில்லறை விற்பனை பிரிவில் உள்ள இந்த நிறுவனம் BIS சான்று பெற்ற 916 தங்க நகைகளையும், ICI சான்று பெற்ற வைர நகைகளையும், PGI சான்று பெற்ற பிளாட்டின நகைகளையும், ஹால்மார்க் சான்று பெற்ற வெள்ளி நகைகளையும் மட்டுமே விற்பனை செய்கிறது. அனைத்து நகைகளும் வெளிப்படையான விலை, நிகர எடை, கற்களின் எடை, சேதாரம், கற்களுக்கான விலை, அதன் நிகர எடை ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிடும் பட்டியலுடன் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு நகையின் தயாரிப்பு குறித்தும் விலையையும் எளிதாக புரிந்து கொண்டு வாங்குவதற்கும் திட்டமிடலாம். வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் ஆயுள் முழுவதும் இலவச பராமரிப்பு, அனைத்து நகைகளையும் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுக் கொள்ளும் உத்தரவாதம் உள்ளிட்டவற்றை வழங்குகிறது. இவை தவிர மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் வெற்றிகரமான வணிகத்திற்கு அதன் சமூக பொறுப்பு, முன் முயற்சிகள் இதர காரணங்களாகும். தனது லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதி, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு மற்றும் மகளிரை அதிகாரமயமாக்குதல் என சமூக பொறுப்பு திட்டங்களுக்கு செலவு செய்கிறது. வெளியூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் வார்டில் 2,66,00,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வெளியூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாக்கம் வார்டில் கொம்பாக்கம் பிள்ளையார் கோவில் வீதி, பாலாஜி நகர் கார்னர் முதல் சுடுகாட்டு சாலை முடியும் வரை பொதுப்பணித்துறை மத்திய கூட்டம் மூலம் ரூபாய் 2,17,00,000 மதிப்பீட்டில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணி, சுடுகாட்டு சாலையின் இருபுறமும் சிமெண்ட் மதில் சுவர் அமைக்கும் பணி மற்றும் கொம்பாக்கம் அம்மன் குளம் முதல் நெசவாளன் நகர் வரை ரூபாய் 48,54,000 மதிப்பீட்டில் தார் சாலை என ரூபாய் 2,65,75,000 ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு செயற்பொறியாளர் முனைவர் திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாஸ், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
சுண்ணாம்பாற்று பாலத்தில் புதிய மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டு சபாநாயகர் ஏம்புலம் செல்வம் தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டது. மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று பாலத்தில் உள்ள மின்விளக்குகள் சரியாக ஒளிராமல் இரவு வேளையில் வாகன போக்குவரத்திற்கு மிகுந்த சிரமமாக இருந்துள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மின்பிரிவு மூலம் ரூபாய் 19 லட்சம் மதிப்பில் பாலத்தின் இருபுறமும் மின் கம்பங்கள் அமைத்து LED இலக்குகள் பொருத்தப்பட்டு அதனை இன்று இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், மின்துறை இளநிலை பொறியாளர் லோர்தராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் செல்ல பிராணிகளுக்கான பொது சுகாதார முகாம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கால்நடை மருத்துவத்துறை சார்பில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள புதுவை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கால்நடை சிகிச்சை வளாகத்தில் செல்ல பிராணிகளுக்கான இலவச பொது சுகாதார முகாம் நடைபெற்றது. இதனை கல்லூரியின் முதல்வர் செழியன் மற்றும் ரோட்டரி கிளப் தலைவி தேவிகா மற்றும் செயலாளர் வாணி ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் இத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் விஜயலட்சுமி மற்றும் உதவி பேராசிரியர் செல்வி ஆகியோர் உணர்ந்தனர். இந்த முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட செல்ல பிராணிகளுக்கு இலவச குடற்புழு நீக்கம் மருந்து மற்றும் இலவச வெறிநாய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ஜிப்மர் OBC ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பாக 7ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் ஜிப்மரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் OBC ஊழியர்கள் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ச்சுன கவுண்டர் மற்றும் ஜிப்மர் OBC ஊழியர்கள் நல சங்கத்தின் தொடர்பு அதிகாரி டாக்டர் ரவீந்திரன் தலைமையில் ஜிப்மர் ரத்த வங்கியில் ரத்த தானம் வழங்கப்பட்டது. விழாவில் தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் சீனிவாசன், பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் மூர்த்தி மற்றும் தாமரை செல்வன், செயலாளர் நளினி மற்றும் ஷியாமலா, செந்தில்வேல் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் ரத்த தானம் செய்து ரத்த தான முகாம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மயான கொலை விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையத்தில் எழுந்தருளி இருக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு மயான கொலை நடைபெறுவது வழக்கம். அதன்படி 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கணபதி ஹோமத்துடன் கொடியேற்றம் தொடங்கியது. மயான கொள்ளைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமியின் கார் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் அங்கிருந்து இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கோவிலுக்கு நடந்தே சென்றார். அப்போது வழிநடுக சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அவரிடம் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் கை கொடுத்தும் மகிழ்ந்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பினார். இதே போன்று முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்ட பலரும் சுவாமி தரிசனம் செய்தனர். சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி உள்ள அம்மன் வீட்டிலிருந்து புறப்பட்ட புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் சன்னியாசி தோப்பு இடுகாட்டிற்கு சென்றது. அப்பொழுது அம்மன் வேடமிட்டவர்கள் வல்லாள மகாராஜா கதையை வர்ணித்து காளி ஆட்டத்துடன் சென்றனர். தொடர்ந்து மயானத்தில் ரணகளிப்பும் மயான கொள்ளையும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு காய்கறிகள், பழங்கள், நவதானியங்கள், நாணயங்கள் என அனைத்தையும் வாரி இறைத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுச்சேரியில் 2024-25 கல்வியாண்டிற்கான அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை வரும் 25ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு துவக்க பள்ளிகளிலும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் CBSE நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2023-24 கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 வகுப்புகளில் மட்டும் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டது. மற்ற அனைத்து வகுப்புகளும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தில் நடைபெற்றது. வரும் கல்வியாண்டு 2024-25 முதல் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரையில் உள்ள அனைத்து வகுப்புகளும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் CBSE நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கான கல்வியாண்டு நாட்காட்டி அரசாணை முன்னரே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வரும் கல்வியாண்டு முதல் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் விதிமுறைகளின்படி பள்ளிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்பட்டு 2025 மார்ச் 31 வரை நடைபெறும். மாணவர்களுக்கு வரும் 24 முதல் 31ஆம் தேதி வரையிலும், மே 1 முதல் 31 வரை கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் பள்ளிகள் தொடர்ந்து நடைபெறும். 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை வரும் 25ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி NTS சர்வதேச உயர்நிலைப் பள்ளிகள் மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுவையில் லெனின் வீதி பகுதியில் உள்ள NTS சர்வதேச உயர்நிலைப் பள்ளியின் 13வது மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் வணிக துணை இயக்குநரும் துணை செயலாளருமான மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு
சிறப்பையாற்றி மழலையர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். மேலும் NTS கல்வி சங்கத்தின் தலைவர் சம்பத், துணைத் தலைவர் பத்மினி சம்பத் ஆகியோர் தலைமை தாங்கினர். இவ்விழாவில் பள்ளி முதல்வர் மோகனப்பிரியா ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவினை வெறுகூட்டும் விதமாக ஆசிரியர் பாத்திமா வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.